எத்தனுக்கேன் அத்தனை மேன்மை. அவன் எத்தன். ஆனால் இன்றைக்கு அவன் பெயர்ல ஒரு தேசத்தை உண்டாக்கி அகில உலகமும் திரும்பி பார்க்கிற அந்த தேசத்தை அவனுடைய பெயர்ல வச்சார். இஸ்ரவேல் என்று ஐடென்டிட்டியை மாத்தினார். ஏன் தெரியுமா? நூற்றி 131வது அவருடைய ஞானத்தின் ஆழம் சொன்னதை செய்யும் அளவும் 1/5 சொன்னதை செய்யும் அளவும் என்று சொல்லி புது சீரியஸ் 5 செய்தி வரும். நீங்கள் கவனமாக கவனியுங்கள் அருமையானவர்களே. உன்னை எதற்காக அழைத்தார் தெரியுமா? அநேக வாக்கு தத்தங்களை எழுதி தந்திருக்கிறார். அவர் உன்னை பற்றி சொல்லி இருக்கிற எல்லாவற்றையும் உன்னை கொண்டு செய்யும் முடிக்கும் வரைக்கும் உன்னை நட்டாற்றில் விட்டுட்டு போயிட மாட்டார். இடையில உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். அதை யாக்கோபுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. அப்படி துரோகம் பண்ணாங்க அவங்க அண்ணனுக்கு, ஏசாவுக்கு அப்படி துரோகம் பண்ணான். வேதம் சொல்லுகிறது தன்னுடைய சகோதரனை என்ன சொல்லக்கூடாது, வீணனே என்று சொல்லிட்டான்னா எரி நரகத்துக்கு போகணும்னு சொல்லியிருக்கு. ஆனால் அவருடைய அண்ணனுக்கு ஏசாவுக்கு அத்தனை துரோகம் பண்ணின இந்த யாக்கோபு இடத்துல தேவன் சொன்ன எல்லாவற்றையும் எப்படி நிறைவேற்றினார் என்று கற்றுக்கொள்வோமா? ஹல்லேலூயா. பாருங்கள், அவன் அண்ணனை ஏமாத்திட்டு உயிர் தப்ப ஓடுகிறாங்க. அக்கிரமம் செய்துட்டு ஓடுறான். அவனை இடைமறித்து என்ன சொல்றாரு, நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு தரேங்கிறாருங்க. அதை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? The book of Genesis chapter 28 verses from 13 to 15. ஆதியாகமம் 28 13 14 15. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று தப்பி ஓடுறான். வர்ற வழியில் இருட்டானவுடனே ஒரு கல்லை வச்சு படுத்து தூங்கிட்டு இருக்கிற அந்த எத்தனிடத்திலே தேவன் என்ன பேசுகிறார்? அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு உன் சந்ததிக்கு தருவேன். நீ நல்லா ஜெபம் பண்ணுப்பா, போகிற வழியில் 3 நாள் உபவாசம் பண்ணிட்டு அப்போ இந்த பூமியை உனக்கு தருவேன்னு சொல்லலைங்க. 14வது வசனம், உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். 15வது வசனம், நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. பஞ்சுவேடு எது? நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு போக மாட்டேன். பார்க்குறேன். இதுக்கு ரகசியம் உங்களுக்கு தெரியும். ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை பண்ணி உன் சந்ததியை இப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு. எனவே தேவனுக்கு வேற வழி இல்லை. அவர் சொன்னதை நிறைவேற்றி தான் ஆகணும். இங்கே என்ன சொல்கிறாரு? எப்பா நீ படுத்திருக்கிற பூமியை தர்றேன். அவனுக்கு திருமணமே ஆகலை, எங்கே போகிறான்னு யாருக்கு தெரியாது. அவன்கிட்ட என்ன சொல்கிறாரு? உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். அப்புறம் நீ பயங்கரமான அக்கிரமம் பண்ணிட்டு போறா, நீ அங்கே அழிந்து போக மாட்டாய். அங்கே ஏராளமான சொத்துக்களை சவதரித்து கோடீஸ்வரனாக திரும்பி வருவாய். இதை நான் உனக்கு செய்யும் வரைக்கும் நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டேன். ஹல்லேலூயா. ஐயா, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லட்டுமா? யாக்கோபுடைய தேவன் நம்முடைய தேவன். யாக்கோபுக்கு என்ன செய்தாரோ அதை உனக்கு செய்வாரு. அவர் யாரு? பட்சபாதமுள்ள தேவன். நல்ல அருமையான மகனே மகளே, தேங்க்யூ மாஸ்டர். பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை சொல்லிட்டு எப்பா இதை நான் கூட இருந்து செய்ய வரைக்கும் உன்னை விட்டு விலகவே மாட்டேங்கிறார். ஐயா, ஆயிரக்கணக்கான ஆசீர்வாதங்களை எழுதி தந்திருக்கிறாருங்க. ஆமாம், என்னோடு இணைந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. பரலோகம் ஒன்றை நம்பி இருக்குப்பா. ஐயா, அந்த வையகத்தை வாழ வைக்க பரலோகம் 21வது நூற்றாண்டில் உன்னையும் என்னையும் நம்பி இருக்கிறது என்கிற நிஜத்தை நீங்கள் என்றைக்கு ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள்? கிமு முதல் நூற்றாண்டிலே வையகத்தை வாழ வைக்க பரலோகம் இயேசுவை நம்பினது. கிபி முதல் நூற்றாண்டில் சீசர்களை நம்பிட்டு 21வது நூற்றாண்டில் உன்னையும் என்னையும் தானே நம்பி இருக்கு. ஹல்லேலூயா. தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். ஹல்லேலூயா. பாருங்கள், மனிதனுடைய குறைகளை பார்க்காமல் தேவன் பெரிய பெரிய வாக்குத்தத்தங்களை பண்ணுகிறார்.
யாக்கோபு படுக்கிறதுக்கு இடம் இல்லாம இருக்காங்க. பயந்தங்கொள்ளி சொல்றாரு, எப்பா நீ படுக்கிறதுக்கு இடம் தருவேன்னு சொல்ல, இந்த பூமியையே உனக்கு தாரேங்கிறார். அவனுக்கு திருமணம் நடக்குமா, எதிர்காலம் எப்படி இருக்கும் ஒன்றும் தெரியாது. அவன் சொல்றாரு, உன் சந்ததி தூளை போல இருக்குன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. பாருங்கள், யாக்கோபு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஏன் தெரியுமா? முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்றேன். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டான். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய ஆசீர்வாதங்களை நீ சுதந்தரிப்பாய் என்று எழுதியிருக்கு. ஏன் அது நிச்சயமாக நடக்கும் என்று உன்னால விசுவாசிக்க முடியும், விசுவாசிக்க வேண்டும் என்றால் நீயா அவரை தெரிந்து கொண்டா? You did not choose him, but he chosen you. அவர் அல்லவா உன்னை தெரிந்து கொண்டார். ஆபிரகாமை அவர் அல்லவா தெரிந்து கொண்டார். It is enough. இதில் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன். இந்த வையகத்தில் எல்லாருக்காகவும் தேவ மைந்தன் தன்னை பலியாக்கினார். சால்வேஷன் எல்லாருக்கும் வைத்திருக்கிறார். ஆனால் எல்லாரும் தெரிந்து கொள்ளப்படவில்லையே. நீ என் செய்தியை கேட்கிறாயே, அது உனக்கு புரியுதே. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நம்புகிறாயே, அந்த ஒன்று போதும். அவர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். எனவே எழுதியிருக்கிற எல்லாவற்றையும் தேவன் உனக்கு சொந்தமாகும்படியாக அவர் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். தொடர்ந்து நம்ம தேவனுடைய வார்த்தையை கவனிப்போம் அருமையானவர்களே. ஆமென். போகும்போது எப்படி போகிறான்? எம்டி ஹேண்டடாக போகிறான். சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போகிறான். அங்கே போய் என்ன நடந்ததுன்னு வாசிக்கட்டுமா? ஹல்லேலூயா. பல பிரச்சனை வந்ததுங்க. மாமனார் அவ்வளவு ஏமாத்துறாரு, சீட்டிங். கஷ்டப்பட்டு வேலை செய்கிறான். அவைகளின் மத்தியிலும் தேவன் சொன்னதை நிறைவேற்றினார். ஒரு வசனம் வாசிப்போம். ஆதியாகமம் 31வது அதிகாரம் 41வது வசனம். ஜெனசிஸ் 31:41. இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீரு. இவ்வளவு அக்கிரமம் பண்ணினாலும் கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னதெல்லாம் அவனுக்கு பெருகிட்டு தெரியுமா? அங்கே ஆதியாகமம் 30:43, ஜெனசிஸ் சாப்டர் 30:43. இந்த விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். பிரச்சனை இருந்ததா? இருந்தது. ஆனால் தேவன் சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் தேவன் அவனோடு பயணிக்கிறார். அருமையானவர்களே, ஹல்லேலூயா. ஓ, thank you Lord for your goodness. What a loving daddy. திரளான ஆஸ்தி, திரளான விருத்தி. அருமையானவர்களே, ஆமென். ஏன்? தேவன் சொல்லிட்டார். தேவன் உங்களுக்கு வேற என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார்? நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார். ரொம்ப முக்கியங்க. அங்கே என்ன சொன்னார் யாக்கோபிட்ட? எப்பா நீ திரும்பி வரும்போது சும்மா வரமாட்டா, இந்த பூமியை சுதந்தரித்து கொள்ளுவாய், உன்னுடைய சந்ததி பூமியின் தூளை போறதற்கும் இதை எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் வரைக்கும் நான் மாறவே மாட்டேங்கிறாருங்க. உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு? இந்த பூமிக்கு உப்பாக ஒளியாக இருக்கிறீர்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? இந்த பூமியில நீ ஒரு ஆசீர்வாதமான நபராக இருப்பாய். இந்த பூமியில எல்லாரும் ஒன்று ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை சொல்லிட்டு தான் சொல்றாரு, இதை செய்கிற வரைக்கும் நான் உன்னோடு கூட தான் இருப்பேன். அங்கிள், அப்போ ஏன் எல்லாரும் இதை அனுபவிக்கல? வார்த்தையை அவர்களால் விசுவாசிக்க முடியல. எனக்கு ரொம்ப ஆச்சரியங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இவனுக்கு ஒரு வெளிச்சம் பாருங்க. அவன் சூப்பர் நேச்சுரலா பிலீவ் பண்றாங்க. பரதேசியாய் போன அந்த யாக்கோபு ஆதியாகமம் புஸ்தகத்துல சூப்பர் நேச்சுரலா பிலீவ் பண்றானே. என்ன பிலீவ் பண்றான்? மாமனாரு திரும்ப திரும்ப ஏமாத்துறாரு, நம்ம அவரை ஏமாத்துவோம். ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம் பாருங்களேன். 32வது வசனம், ஆதியாகமம் 30
32 நான் இன்றைக்கு போய் உம்முடைய மந்தைகளை எல்லாம் பார்வையிட்டு அவைகளில் புள்ளியும் வரியும் கருப்புமுள்ள செம்மறி ஆடுகளையும் வரியும் புள்ளியும் உள்ள வெள்ளாடுகளையும் பிரித்து விடுகிறேன், அப்படிப்பட்டவை இனி எனக்கு சம்பளமாக இருக்கட்டுன்னு ஒரு டீல் போட்டிட்டு அவன் என்ன செய்கிறான் பாருங்க. 41வது வசனத்திலே ஆதியாகமம் 30:41 பலத்த ஆடுகள் பொலியும் போது அந்த கொப்புகளுக்கு எதிரே பொலியும்படி யாக்கோபு உரிக்கப்பட்ட கொம்புகளை அந்த ஆடுகளின் கண்களுக்கு முன்பாக கால்வாய்களிலே போட்டு வைப்பான். பலவீனமான ஆடுகள் பொலியும் போது அவைகளை போடாமல் இருப்பான். இதனால் பலவீனமானவைகள் லாபானையும் பலமுள்ளவைகள் யாக்கோபையும் சேர்ந்துட்டு. ஜெனசிஸ்ல ஆண்டவர் அந்த விளையாட்டை ஆரம்பிச்சிட்டாரு. எதை? சூப்பர் நேச்சுரல் ஆரம்பிச்சிட்டாருங்க. இதை யோசேப்பு அறிந்திருந்தாங்க. அருமையானவர்களே, ஸோ நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இருக்கிற பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கும் தேவன் வைத்திருக்கிற வழி சூப்பர் நேச்சுரல் வழி தான். நீங்கள் ப்ரொமோஷனை பெற்றுக்கொள்வதற்கும் தேவனுடைய வழி சூப்பர் நேச்சுரல் வழி தாங்க. நேச்சுரல் வேலை தேவன் பிரச்சனையை தீர்த்து வைக்கிற தேவன் அல்ல, ப்ரொமோஷனை கொடுக்கிற தேவன் அல்ல. அருமையானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Oh, see, God does not just bless your life, He transform your identity. அப்படின்னா என்ன பொருள்? தேவன் உன்னை வெறுமனை ஆசீர்வதிக்கிற தேவன் மாத்திரமல்லங்க, உன் ஐடென்டிட்டியே மாற்றிடுவார். அதை நான் வாசிக்கட்டுமா? யாக்கோபுக்கு எந்த ஐடென்டிட்டியை மாற்றினார் சொல்லட்டுமா? அங்கே 32வது அதிகாரம் 28வது வசனம். ஜெனசிஸ் சாப்டர் 32 verse 28. அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடு மனிதனோடு போராடி மேற்கொண்டாயே. ஐயா, இந்த போராட்டம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான போராட்டம். அந்த போராட்டத்தில் நிலைத்திருங்க. அது ரொம்ப என்ஜாயபிள் ஜேர்னியாக இருக்குதுங்க. பிரச்சனை வருதா, சவால் வருதா, வருது. ஆனால் சவால்கள் எல்லாமே என் கால்களுக்கு கீழே தான் இருக்குதுங்க. எந்த அளவுக்கு உயர்த்திட்டாரு? அவன் பெயருக்கு எத்தனாகிய இந்த யாக்கோபுடைய பெயரை மாற்றி அந்த பெயரில் ஒரு தேசத்தை உண்டாக்கி விட்டார். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற 200 தேசத்தில் உள்ளவர்களும் இந்த தேசத்தை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. குட்டியோண்டு தேசம். இப்போ 75 வருஷத்துக்கு முன்னால் மேப்பில் இல்லை. இன்றைக்கு அந்த இஸ்ரவேல் தேசத்தை பார்த்து உலகத்தார் அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு அந்த தேசத்தை தேவன் பிளஸ் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த தேசத்தை தேவன் எம்பவர் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவர் சொன்னதை செய்யும் அளவும். உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று உன்னை சொல்லலையா? இதை கேட்கிற தெய்வ மகனே, தெய்வ மகளே, உனக்கு என்னவெல்லாம் வாக்கு பண்ணி இருக்கிறார்? உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறாரு. அவரோடு பயணிக்க நீ இன்றைக்கு வாழ்க்கையை அர்ப்பணி. எதெல்லாம் உனக்கு எழுதி தந்திருக்கிறாரோ, அவர் எழுதி தந்திருக்கிற அத்தனையையும் உன் வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றும்படியாக அவர் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர் எள்ளளவும் பொய்யுரையாத தேவன். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.